அம்மா ரொம்ப பசிக்குதும்மா, சீக்கிரம் சமைச்சு கொடும்மா. பட்டாணி ஊற வச்சுருக்கேன், தேங்காய் சாதம் பண்ணி தரேன். தேங்காய் சாதம்மா? பட்டாணி வச்சு வேறு எதுனா செஞ்சு கூட. பட்டாணி வச்சு கிச்சடி பண்ணி தரேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு எண்ணெய் ஆயில் விட்டுட்டு அதே பட்டை, லவங்கம், பச்சை மிளகா, வெங்காயம், முந்திரி போட்டுட்டிங்களா, எல்லாத்தையும் ஒன்றா கொட்டியாச்சு. ஒன்றா போட்டுக்கலாம். அப்படியே நல்லா கலரி விட்டுனே இருந்துங்க, செவன்னு வரும். வந்த பிறகு சிறுவாக வச்சுட்டு அடுப்பை, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா குழன்னு ஆகும். அதை போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும். ஏன்னா போடுங்க. போட்டுட்டு கலரினே இருங்க, நல்லா விடாத கலரினே இருந்தீங்கன்னா அப்படியே குழக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, ஏன்னா அது முதலே போட்டால் அடி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ போட்டால் வாசனையாகவும் இருக்கும், எதுவும் பிடிக்காது. நல்லா கிண்டினே இருந்துட்டு புதினா சும்மா கொஞ்சோண்டு ஒரு கறிவேப்பிலை கொத்து அளவுக்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா வாசனை. போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிட்டு பட்டாணி வேக வச்சு, ஏன்னா இது காஞ்ச பட்டாணி, அதனால் கொஞ்சம் ஒரு 2 ஆவி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில். அதை அப்படியே அதில் கொட்டிக்குங்க. நல்லா கிண்டி விட்டுனே இருங்க. நல்லா இது 2 மேட்ச் ஆகும். அழகாக நல்லா ஆன பிறகு இப்போது தண்ணி, உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க கலருக்கு. தண்ணி நம்ம எடுத்துற டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தண்ணியை கழுவி அது மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி விட்டுங்க. அதிலே அது தண்ணியிலே விட போகிற தண்ணியிலே நல்லா கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்க. கொதிச்சிடும். கொஞ்சம் சிறுவாக விடணும். ரவையை ஒன்றுனா நிறைய விட்டால் கட்டி முட்டியமாகிடும். சிறுவாக விட்டு நல்லா கிண்டிக்கினே இருந்தீங்கனாலே கரெக்டாகிடும். அதோடு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக நல்லா பளபளன்னு தண்ணி இதுவாக இருக்கும். வேணா உங்களுக்கு கொஞ்சோண்டு மேல் பண்ணால் கூட மூடி வைங்க. மூடி வச்சுட்டு இறக்கிட்டு அவ்வளோதான். கிச்சடி சட்னி, தேங்காய் சட்னி அதுக்கு தொட்டுக்க. கிச்சடி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குமா, செம்மையாக இருக்குது.